பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்தன் பேசுகிறேன். ஒரு ஜாதகர், என்னோட குலதெய்வம் தெரியவில்லை ஐயா, நான் எந்த தெய்வத்தை வணங்கினா சிறப்பு தரும் என்பது அவரோட கேள்வி. 60 வயசு ஆயிடுச்சுங்க, 61 வயசு இந்த ஜாதகத்துக்கு. இது வரைக்கும் குலதெய்வம் தெரியவில்லை. எல்லாரும் விசாரிச்சுட்டாங்க, அவங்க எல்லா பக்கம் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க. எந்த ஒரு அறிகுறியும் தெரியவில்லை. ஜாதக ரீதியாக எந்த தெய்வத்தை நான் வணங்கினா எனக்கு நல்லது, என் குலதெய்வம் எது, தாங்கள் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும். ஏன்னா என் மகளுக்கு திருமணம், நான் பத்திரிகையில் குலதெய்வத்தை போட்டாகணும், பேர் போடணும். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் போடுகிறேன் என்ற ஒரு கருத்தை அந்த ஜாதகர் என்னிடம் கேட்டதனால், எனக்கு இந்த ஜாதகம் பார்க்கும்போது ஏன் இந்த ஜாதகத்துக்கு குலதெய்வம் மறைஞ்சது, ஏன் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியல, இதற்கு என்ன ஒரு தீர்வு வேணுமே. அப்போ நம்ம ஏதோ ஒரு குத்த மதிப்பாக ஏதோ ஒன்று போட்டு சொல்லிடலாமா அவர்கிட்ட அப்படிங்கிற என் மனதில் அது சரியாக படவில்லை. அதனால் இந்த ஜாதகத்தை பராசர மணிமன்ற குழுவில் பதிவு செய்துள்ளேன். இதற்கு ஒவ்வொரு ஆசான்களும் தங்களுக்கு தெரிந்த பாணியிலும் ஜோதிட விதியை எடுத்து விதிமுறைகளை வைத்து தங்களோட அனுபவத்தில் ஆண்மனதில் எழுந்த கருத்துக்களை முன்வைத்த விதம் உண்மைகள், 100% உண்மைகள், எதுவுமே பொய்யல்ல இந்த ஜாதகத்துக்கு. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் குலதெய்வத்தை பார்க்கணும்னா திண்டுக்கல் அரியரசம் ஐயா சொல்லிட்டார். ஜாதகர் கேள்வி கேட்டோன்னே பிரசனத்தை போடுங்க, பிரசனத்தை பார்த்துட்டு அப்புறம் குலதெய்வத்தை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. பிரசனங்கிறது அப்போதைக்கு கேள்விக்கு உதயமாகக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உணர்த்துவது, அந்த கேள்விக்கு சரியான பதிலை பிரசனம் சொல்லும் என்பது சால சிறந்த ஒரு வழிகாட்டுதல். அது மறுக்க முடியாத உண்மை. அதுக்கடுத்து பிரசனம் பார்க்கணும்னா குலதெய்வத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆள் நம் கூட இருக்கணும். அவங்க வீடு சுத்தம் பண்ணி அவங்க வீட்டிலேயே போய் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க ஒரு பூஜை போடணும். பூஜை போட்டு பிரசனம் போட்டு ஜாதகத்தை எடுத்து சோழி பிரசனம் பார்த்து அதுக்கப்புறம் அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு விதிமுறைகள் இருக்குது. அப்போ என்ன வருதோ அதை தெய்வத்தை நம்ம வழிபடலாம். இதுக்கு கிரகத்தை எதையுமே நம்ம எடுக்க தேவையில்லை. அன்னைக்கு என்ன கிரகங்கள் காட்டுதோ அதைப்படி அவங்களுக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இது. கோயிலுக்கெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பிரசனை மாதிரி வீட்லேயும் பார்ப்பாங்க. இது மாதிரி பிரசன ஜாதகம் இல்லாமல் தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் நம் ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகம் மற்றவங்களுக்கு ஒரு பயனளிக்கும் என்பதற்காக தான் இதை நான் பதிவிட்டிருந்தேன். ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு குலதெய்வம் மறைஞ்சிருக்குது, குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியல, ஏன் இவ்வளோ நாள் இவர் கண்டுபிடிக்க முடியாமல் இவர் இருந்திருக்கார் என்ற ஒரு காரணத்தை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பதிவு செய்தேன். ஏன்னா இது நான் இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது எனக்கு தோன்றிய கருத்துக்கள். நமக்கே இது இவ்வளோ குழப்பம் வருதே, இதுன்னு குழுவுல போட்டால் என்ன மாதிரி ஒரு தன்மை கொடுக்கும், எந்தெந்த தெய்வத்தை வருமோ அப்படின்னு. எல்லா தெய்வம் ஒன்று தாங்க. ஏன்னா ஒன்று ஆண் தெய்வம், ஒன்று பெண் தெய்வம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கணக்கு. அப்போ பெண் தெய்வம் தாங்க மாறி மாறி வருது அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. அப்போ அந்த தெய்வத்தில் எத்தனை பேர்கள், எத்தனை நிலைப்பாடுகள் என்று தெய்வ வாக்கு ஜோதிடர் மிக அழகாக தெளிவாக உணர்த்தினார். இதெல்லாம் நமக்கு எங்கே கிடைக்கும்? யோகி முருகன் ஐயா அதோட நிலைப்பாட்டை மிக அழகாக, அந்த தெய்வத்துக்கு ஒரு அறநிலைத்துறை இருக்கும், அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் இது யாரையுமே நான் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை வைக்கும்போது, அப்போ கோயில் ஜாதகத்தை வைத்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்ல முடியுது. அப்போ ஜாதகத்தை வச்சு நம்ம இந்த தெய்வத்தை என்னன்னு ஒரு கால்குலேஷன் பண்ண முடியுது. இதே அந்த ஜாதகர் இருந்தார்னா, அவரோட தெய்வம் இருந்துச்சுன்னா நம்ம அதை கோடிட்டு காட்ட முடியும், கோடிட்டு சொல்ல முடியும். இது நானே நிறைய டைம் ஜாதகத்தை பார்த்து உங்கள் தெய்வம் இந்த தெய்வமானு கேட்டேன். உங்கள் தெய்வம் ஆண் தெய்வமா, அது பலி கொடுக்க பலி கேட்குமா அப்படின்னு கேட்டேன். உங்கள் தெய்வம் சாந்தமான தெய்வமா அப்படின்னு இதெல்லாம் சொல்லும்போது ஆமான்னு தான் சொல்லியிருக்காங்க. இது நிறைய ஜாதகத்தை பார்த்தேன். ஆனால் இந்த ஜாதகத்தை போது மீன இலக்கண ஜாதகத்தை பார்க்கும்போது நான் ஒரு 10-15 ஜாதகத்தை எடுத்தேன். மீன இலக்கண ஜாதகமாக எடுத்து அதோட தெய்வத்தை எல்லாம் என்ன மாதிரி ஒரு தெய்வம் வருது அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் மேக்சிமம் பெண் தெய்வம் தாங்க வந்துச்சு. மீன இலக்கண ஜாதகம் ஒருத்தருக்கு அங்காள பரமேஸ்வரி வந்துச்சுங்க, ஒருத்தருக்கு மலையம்மன் சாமி வந்துச்சுங்க, இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா செல்லாண்டி அம்மன் வந்துச்சுங்க, இன்னும் பாப்பாத்தி அம்மன் வருது. இப்படி ஒவ்வொரு சாமியும் எல்லாம் பெண் தெய்வமாக தான் வந்துச்சு. அப்போ அந்த பெண் தெய்வம் என்று பார்க்கும்போது மீன இலக்கணத்துக்கு 5ஆம் இடம் பெண் ராசி, அந்த அதிபதி பெண் கிரகம், தாய் என்ற ஒரு சொல்
4க்கு சந்திர பகவான். அப்போ தாய்மை என்ற ஸ்தானத்துக்கு 4ஆம் இடம் கடகம். அப்போ ஒரு தாயாக தான் உன் குலதெய்வம் இருக்கும், உன் தாய் தான் உன் குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு தன்மையை நம் கோடிட்டு காட்ட முடியுது. அப்போ பெண் தெய்வங்கிறது ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்து கொண்டுட்டேன், நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த இதுக்கு பதிவிட்ட அத்தனை பேருமே அனைவருமே பெண் தெய்வம் தான் அதிகமாக இருக்கும், அது நீர்நிலை சார்ந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைத்தீர்கள். அது ஒரு சிறப்பு தான். ஏன் நீர்நிலை? கடகம் நீர் ராசி, ஓடக்கூடிய நீர், தேங்கி கொடுக்குற நீரும் கிடையாது அப்படிங்கிற தன்மை அந்த நீர் கிரகம். அதனால் அது பெண் தெய்வம், நீர் ஓடை பக்கத்தில் இருக்கும், ஓடுற நீர் கரையில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையும், அது செல்லாண்டி அம்மனாக இருக்கணும்னு அந்த ஜாதகத்தை நம் ஹரிஹரசனம் ஐயா மிக தெளிவாக சொல்லியிருந்தார். ஏன் அந்த தன்மையை சொன்னார்? ஏன்னா லக்னாதிபதி பூர்வ புண்ணியத்தோடு சேர்ந்து 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானம். அப்போ இந்த ஜாதகர் முயற்சி எடுத்தால் தானே குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும். முயற்சி இல்லாமல் எப்படி? அதாவது ஒரு பயணத்தை குறிக்கக்கூடிய கிரகத்தோட லக்னாதிபதி சேர்ந்துட்டார். அப்போ நீங்கள் இந்த குலதெய்வத்துக்காக பயணம் செல்ல வேண்டும். பயணிக்கும் போது உங்கள் குலதெய்வம் கண்ணில் படும் அப்படிங்கிற ஒரு தன்மை. பயணங்கள் எவ்வளோ தூரம் இருக்கலாம், அது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஹரிஹரசனம் ஐயா கோடிட்டு காட்டினார். ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும், ஒரு 150 கிலோமீட்டர் வரும் அப்படின்னாரு. நான் இந்த ஜாதகத்துக்கு 90 கிலோமீட்டருக்குள்ளே வருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 3ஆம் பாவத்தில் இருக்குது, 90 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கலாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து. அதுக்குள்ளே தேடுங்க, வடக்கு திசையை தேடுங்க, தெற்கு திசையை தேடுங்க, வடகிழக்கு திசையில் தேடுங்க. இந்த திசையிலெல்லாம் இந்த தெய்வம் இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா வடக்குங்கும்போது அதை சார்ந்த நதி ஓடும். வடக்கு சார்ந்த அந்த பக்கம் நதி ஓடும். அப்போ நதி வந்து வடக்கு ஓடும், கோயில் தெற்கு இருக்கும் அப்படிங்கிற தன்மையில் இருக்கும். அப்போ அந்த சார்ந்த பெண் தெய்வம் இருக்குது, உங்களை சுற்றி இருக்குது. அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வழிபடுங்க. அம்மன் தெய்வம் தான், அது செல்லாண்டி அம்மனாக இருக்கலாம், பகவதி அம்மனா, துர்க்கை அம்மனாக இருக்கலாம். உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் நிச்சயமாக. அந்த கோயில் வைப்ரேஷன் கொடுக்கும்போது அந்த கோயிலை நீங்கள் குலதெய்வமாக தத்தெடுத்து, அதாவது எப்படி ஒரு குழந்தைய நம்ம தத்தெடுத்து வளர்க்குறோம், அது மாதிரி குலதெய்வத்தை தத்தெடுத்து வழிபடுங்க. அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை வழிகாட்டும் என்ற ஒரு கருத்தையும் அந்த ஜாதகருக்கு வழிகாட்டினேன். நான் சொன்ன கருத்து அவருக்கு ஏற்புடையதாக இருந்தனால் அதை 100% அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஏன்னா அவர் பல குழப்ப நிலையில் இருந்த ஒரு ஜாதகத்துக்கு நம் பராசர மணிமன்றம் ஒரு தெளிவு நிலை கொடுத்துருக்குது என்றே சொல்ல வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு தெய்வத்தை சொல்லும்போது அவர் அத்தனை தெய்வத்தையும் குழப்பம்தான் வரும் இந்த ஜாதகத்துக்கு. அப்போ அது அத்தனையுமே இது வழிபடுமா அப்படின்னா எல்லாமே பெண் தெய்வத்தை தான் அதிகம் சொல்லியிருக்கிறோம். அப்போ பெண் ரூபமாக இருக்கக்கூடிய தெய்வம் தான் அவங்களுக்கு அது அந்த குலதெய்வமாக வரும். அப்போ அந்த தெய்வத்தை யார் கண்டுபிடிக்கணும்? அவங்க தான் கண்டுபிடிக்கணும். அவங்க தான் போகணும் அந்த சன்னதிக்கு. அவங்களுக்கு போகும்போது அந்த தெய்வம் அது உணர்த்தும். எப்படி நம்ம ஒரு உறவுகளை பார்க்கும்போது ஒரு உறவுகளை பார்க்கும்போது நம்மள அறியாமல் ஒரு உணர்ச்சிகள் வருகிறது அப்படிங்கிற ஒரு தன்மை, ஒரு உணர்வு துடிக்கிறது என்ற ஒரு கருத்தெல்லாம் இருக்குதில்ல. அது மாதிரி அந்த கோயிலுக்கு போகும்போது அவர் அறியாமல் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த வைப்ரேஷன் கிடைச்சதுன்னா நிச்சயமாக அது உங்கள் தெய்வம் தான். அந்த தெய்வத்தை கண்ணை மூடி நீங்கள் வழிபட்டு வாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு வழிகாட்டும் என்ற கருத்தை இந்த ஜாதகத்துக்கு நான் கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு இந்த பராசர மணிமன்றம் அருளியது. ஏன்னா நேற்றிலிருந்து இந்த ஜாதகம் ஆய்வில் இருக்குது. இந்த ஆய்வு அனைவருக்கும் ஒரு பயனளிச்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட கருத்துக்களும், ஒவ்வொருத்தரோட ஒரு நிலைப்பாடும் உண்மையான நிலைப்பாடுகள். இவங்க கோயில், இவங்களோட குலதெய்வம் மறைஞ்சிருச்சு, அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நிச்சயமாக அந்த ஜாதகர் இதுவரை கண்டுபிடிக்க முடியல. உண்மைதான், மறைஞ்சிருக்கிறது உண்மைதான், பாதகத்தில் இருக்கிறது உண்மைதான். இந்த ஜாதகர் இதுவரை கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு தன்மையும் இந்த ஜாதகத்தில் இருக்குது. ஏன்னா அந்த ஜாதகத்தோட கிரக நிலையை பாருங்க. சந்திர மகாதிசை, செவ்வாய் மகாதிசை, ராகு மகாதிசை, குரு மகாதிசை, சனி மகாதிசை. சனி மகாதிசையில் ராகு புத்தி இந்த ஜாதகத்துக்கு. அப்போ அந்த ராகு புத்தியிலேயாச்சும் இந்த ஜாதகத்துக்கு குலதெய்வம் தெரியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக குரு புத்தி வரும்போது சனி மகாதிசை குரு புத்தி. ஏன்னா சனியும் குலதெய்வத்துக்கு அனுகிரகமாக இருக்கக்கூடியது, குருவும் குலதெய்வத்தை காட்டக்கூடியது. அப்போ குருவின் பார்வை பாக்கியத்தில் இருக்குது. அப்போ குருவின் பார்வை பாக்கியத்தில் இருக்கிறதுனால அந்த பாக்கியம் இவருக்கு கிடைக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இப்போ ராகு வந்து கோச்சாரதியாக லக்கணத்தில் இருக்கார். அதனால் அவருக்கு அந்த நிலைப்பாடை உணர்த்துது. அப்போ இந்த பிரபஞ்சம் அவருக்கு ஏதோ ஒரு ரூபத்தில்
அந்த குலதெய்வத்தை நிச்சயமாக காட்டி கொடுக்கும், தெரிஞ்சுக்குவாப்புல அப்படிங்கிற தன்மை இருக்குது. அதை உணரக்கூடிய தன்மை அவருக்கு வரும் என்பதை நாம் உண்மையான ஒரு நிலைப்பாட்டை நாம் அனுபவத்தில் கிடைத்த ஒரு கருத்துக்களையும் வைத்து ஒரு ஜாதகத்துக்கு எனக்கு குலதெய்வம் தெரியவில்லை ஐயா, நான் எந்த தெய்வத்தை வணங்கினா நல்லது, அப்போ ஒரு ஒரு ஆளுக்கு எனக்கு கண்ணே தெரியல எந்த வழியில் பயணிக்கிறதுன்னு கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ அவருக்கு ஒரு நல் வழியை காட்டுவது தான் நம் பராசர மணிமன்றத்தின் ஒரு நிலையாகும். அந்த நல்வழியை அந்த ஜாதகத்துக்கு காட்டி நல்ல முறையில் நம் வழியனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எனக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக பதிவு செய்தோன்னா அதை இந்த பராசர மணிமன்றத்தில் பதிவிடுவேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன். அதற்காக தான் இந்த ஜாதகத்தை போட்டிருக்கிறேன். இந்த ஜாதகத்தோட கிரகநிலை நமக்கு நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்குது. அப்போ இந்த நிலைப்பாடு அனைவருக்கும் ஒரு பயனளித்திருக்கும். அப்போது ஒரு ஜாதகம் குலதெய்வம் தெரியவில்லை என்றால் ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு கருத்தை முன்வைப்பார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இங்கே நம் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போ ஒரு நிலைப்பாட்டில் அந்த ஜாதகரை பயணிக்க வைப்பது அந்த ஜோதிடர்களால் மட்டும்தான் முடியும் என்பது இங்கே ஒரு உண்மையான நிலைப்பாடு. ஏன்னா அவரும் நிறைய பக்கம் ஜாதகம் பார்த்துட்டாரு, நிறைய கருத்து வந்துருச்சு. அவருக்கு எதிலே உடன்பாடு இல்லாதனால நம் சொல்ல கருத்துக்கள் அவருக்கு ஏற்புடையதாக இருக்கிறதுனால இந்த நிலைப்பாட்டை அவருக்கு இந்த பராசர மணிமன்றம் வழிகாட்டி உள்ளது என்ற ஒரு கருத்தை உங்கள் சார்பாக முன்வைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர் சந்திரன்.